Hi everyone. Thank you. லாஸ்ட் வீடியோவில் எல்லாருமே எனக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய சஜஷன் வீடியோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சஜஷன் படி உங்களுக்கான வீடியோ அப்கமிங் இதில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அதில் என்ன மெயின் வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டிஜி அனாலிசிஸ் பற்றி சொல்ல முடியுமா, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு எக்ஸாடி கிறிஸ்டலைன் ஏரியா கால்குலேஷன் யூஸிங் ஆர்ஜின் சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுற வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான ரெக்வஸ்ட்டை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கான இதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. மீன் டைம் இன்றைக்கி நம்ம கால்சியம் 2P ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரமாக கால்சியம் 2Pயை எப்படி ஃபிட் பண்ணுறது யூஸிங் ஆர்ஜின் சாஃப்ட்வேர் வச்சு பார்ப்போம். நீங்கள் ஜென்ரலாக நம்ம வந்து இந்த ஆர்ஜின் சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. ப்ரொஃபஷ்னல் ஃபிட்டிங் சாஃப்ட்வேர்னு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த எல்லா சாஃப்ட்வேருமே என்னென்னா உங்களுக்கு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். தட் மீன்ஸ் என்னென்னா அதாவது பெய்டு சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. லைசன்ஸு சாஃப்ட்வேர் அது பெய்டு சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம எக்ஸ்பிஎஸ் ஜென்ரலாக ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம இதை சூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன சார் லைசன்ஸ் சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்கலாம். அது என்னென்னா நான் ஃபியூ இதை சொல்கிறேன் பாருங்கள். காஸ்கா எஸ்பிஎஸ்னு ஒரு சாஃப்ட்வேர், அட்வான்டேஜ்னு ஒரு சாஃப்ட்வேர், அட்வான்டேஜ்னு தெர்மோ சயின்டிஃபிக்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எக்ஸ்பிஎஸ் பீக் 4.1, இன்னும் குவாசன். இந்த சாஃப்ட்வேர் எல்லாருமே உங்களுக்கு வந்து பெய்டு, அதே மாதிரி ஆக்சசிபிள் ரொம்ப ரேர். அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு டூல் தான் உங்களுக்கு ஆர்ஜின் ப்ரோ சாஃப்ட்வேர் வச்சு நம்ம இது மாதிரி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஆஸ் யூஸ்வலாக நம்ம டேட்டா ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலுக்கு போயிருக்கிறோம். இப்போ என்னோடய டேட்டா வந்து நான் வந்து இந்த ஒரு ஃபோல்டர் ஐ திங்க் இங்கே பிக்சர்னு ஃபோல்டரில் டேட்டான்னு சேவ் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸ்பிஎஸ்னு ஃபோல்டர் தனியாக அவங்கள சேவ் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால்சியம் 2P. இப்போ கால்சியம் 2P போகிறதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் அந்த ரா டேட்டாவோட ஸ்பெக்ட்ரம். இப்போ அதனோட ஆர்ஜின், அதாவது அந்த ரா டேட்டாவோட நியூமரிக்கல் வேல்யூ டேட்டா வந்து எக்ஸலில் இருக்கும். நியூமரிக்கல் டேட்டா எக்ஸலில் இருக்கும். அதை காப்பி பண்ணி நம்ம ஆர்ஜின் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்குவோம். இருங்க, சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஆர்ஜின் டைப் பண்ணி ஆர்ஜின் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த டேட்டாவை தூக்கி அந்த ஆர்ஜின் ஃபோல்டரில் எக்ஸ் அண்ட் ஒய் காலத்தில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் காப்பி பண்ணி அந்த டேட்டாவை ஆர்ஜினில் போய்ட்டு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் காலத்தில் போய் பேஸ்ட் பண்ணுறோம். மீதி அந்த தேவையில்லாத அந்த அந்த லைன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. மேலே லேபிளிங் வந்து கால்சியம் 2Pன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை செலக்ட் பண்ணி லைன்ற ஆப்ஷன் போகலாம். அப்படி இல்லையா பிளாட்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம நிறைய பிளாட்டிங் நமக்கு என்ன மெத்தட் கொடுக்கலாம். இப்போ லைன் நான் கொடுக்குறேன். இப்போ லைன்னு கொடுத்தோடனே பார்த்துங்க, பிடிஎஃப்பில் பார்த்தது அப்படியே இங்கே ஷோ ஆகுது. பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோ வந்து நாய்ஸை ரிமூவ் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நான் நாய்ஸி இது கிடையாது. இப்போ இந்த நாய்ஸி பீக்கு வேறு மாதிரி நம்ம ஷோ பண்ணலாம். அதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் 2Pக்கு ஃபிட்டிங் பண்ணணும். இப்போது கிராஃப் போயிருங்க, அனலைசிஸ் போயிட்டு பீக் பேஸ் லைன் மல்டி பீக் ஃபிட்டு, அதில் போய்ட்டு ஓப்பன் டைலாக் கொடுங்க. இதுதான் ஆப்ஷனு. இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைலாக் ஓப்பன் ஆகும். அதில் போய் காசியன்னு கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கணும், டபுள் கிளிக் டு பிக்ஸ், அதாவது பீக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணுங்கன்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம செலக்டாக ஒரு பீக் வைக்கிறோம். இந்த இடத்துல செலக்டாக எப்படி நீங்கள் ரேண்டமாக எப்படி அந்த இடத்துல பீக் வைக்கிறீங்க கேட்கலாம். ஆல்ரெடி நான் லிட்ரேச்சரில் சம் வேல்யூவை ரிசீவ் பண்ணுறதை இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான வேல்யூவை நீங்கள் அகெயின் இதே மாதிரி அந்த எலிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு பண்ணலாம். தென் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பீக்கு மேலே இருக்குது, அதை கொஞ்சம் கீழே இருக்கணும். ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, டன்னுன்னு கொடுத்துருங்க. பீக்கு ஃபிட் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நமக்கான வேல்யூ வந்து இந்த பீக் வேல்யூ ஷோ ஆகும். பீக் 1, பீக் 2, அதை நான் இங்கே சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பீக் 1, பீக் 2, குமுலேட்டிவ் பீக்கு, பிங்கிறது பேஸ் பீக். பேஸ் பீக்குங்கிறது நம்ம ஸ்டார்டிங் டேட்டாவில் கிளிக் பண்ணுது. இப்போ ஃபர்தராக நம்ம ஸ்பெக்ட்ரத்தை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம்.
டேட்டாவோட ப்ரெசன்டேஷனுக்காண்டி அந்த ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காண்டி கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல யூனிட் வந்து அதாவது ஆக்சிஸ் வந்து இன்டென்சிட்டி, எக்ஸ்பீரியன்சிங் இன்டென்சிட்டி, அதோட யூனிட் வந்து அட்டாமிக் யூனிட்டு. அதை கொடுத்துட்டு அதோட என்ன சைஸோ 22 ஒரு விசிபிளாக இருக்கிற மாதிரி சைஸ் கொடுத்துட்டு அதோட கலரும் கொடுத்துக்கலாம். அதை செலக்ட் பண்ணி Ctrl+A கொடுத்து போல்ட் பண்ணிடுங்க. தென் செலக்ட் பண்ணி கலர் வேணுன்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த இதில் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பைண்டிங் எனர்ஜி யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட் EBன்னு கொடுத்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி Ctrl+A பின் எல்லாமே செலக்ட் ஆகும். Ctrl+B போல்ட் ஆகும். தென் அதை செலக்ட் பண்ணி கலர் வேறு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ் 20ன்னு கொடுத்துக்கோங்க. அதை போல்ட் ஆக்கிடுங்க. தென் நம்ம இப்போ ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ எல்லா ஸ்பெக்ட்ரத்துக்கும் இண்டிவிஜுவலாக கலர் கொடுக்க போகிறோம். இப்போ கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெக்ட்ரத்தை கிளிக் பண்ணி இண்டிபெண்டன்ட்னு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் பாருங்கள், ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கலரை ஃபில் பண்ணிக்குவோம். தென் அதனோட நாய்ஸ் இருக்க பிக் என்ன பண்ணலாங்கிறது பார்ப்போம். இப்போ இண்டிபெண்டன்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 2 கலர் இருக்குது, 2 பீக் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் கிளிக் பண்ணுறேன். ரெட் கலர் கிளிக் பண்ணி அதில் உள்ளே போய்ட்டு பாருங்கள், ரெட் கலர் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபில் ஏரியா அண்டர் கவர் அந்த இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்க்ளூசிவ் ப்ரோக்கன் அந்த இதை ஆப்ஷன் இருக்கும் கொடுத்துக்கோங்க. தென் பேட்டர்னு போயிட்டு அகெயின் நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது இந்த லைனு பீக் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. லைன்ற ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு ஃபில் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் இன்க்ளூசிவ் ப்ரோக்கன் பை மிஸ்ஸிங் வேல்யூங்கிற வேல்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் போயிருங்க. 2 கலர் வேணும்னா 2 கலர் கொடுத்துக்கலாம், இல்லை 1 கலர் வேணும்னா நம்ம 1 கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கான டைரக்ஷன் அது என்ன நிறைய இருக்கும், அதில் என்ன நம்ம டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி செகண்ட் பீக்குக்கு நம்ம கொடுக்கணும். லைனோட கலரையும் திக்னஸையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் விசிபிளாக இருக்கும், பிளாக் கலரை ஷோவாக பாருங்கள். இப்போது பீக் 1 முடிஞ்சு. இப்போ பீக் 2 கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபில் ஏரியா போய்ட்டு லைன் போய்ட்டுங்க, ஃபில் ஏரியா போய்ட்டு அதில் இன்க்ளூசிவ் ப்ரோக்கன் பை மிஸ்ஸிங் வேல்யூஸுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட்டர்ன் போய்க்கோங்க. 2 கலரை செலக்ட் பண்ணுங்கள். 2 கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஒரு கலரும் லைட் ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் விசிபிளாக இருக்கும். அதனால் அது மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ தென் இந்த லைனில் போய்ட்டு லைனோட வித் வந்து 3 அதோட பிளாக்னு கொடுத்துக்கோங்க. இப்போ விசிபிளாக இருக்கும் பாருங்கள். கலர் விசிபிள் ஆச்சு. தென் இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த நாய்ஸியாக இருக்குன்னு அதாவது பேக்ரவுண்ட் பீக்குக்கு நம்ம வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மேட்டை கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ பாருங்கள், அதை கிளிக் பண்ணி லைன்னு இருக்கும், அதை நான் லைன் வித் சிம்பிள்னு கொடுக்குறேன். சிம்பிள் கொடுத்துட்டு இது மோஸ்ட்டாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் இந்த சிம்பிள் சைஸு 9 இருக்கட்டும், ஓகேன்னு கொடுங்க. இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இது என்ன கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓவர்லேவாக இருக்குன்னா இதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் விசிபிளாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதோட லைனை மாற்றணும். லைனில் போய்ட்டு இது 3ன்னு கொடுத்துட்டு 3 2 உங்களுக்கு என்ன சைஸோ கொடுத்துக்கோங்க. தென் ஸ்பெக்ட்ரம் அந்த இது பண்ணியாச்சு. நம்ம ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 340 கட் பண்ணலாம், இங்கே 350 கட் பண்ணலாம், 355 கட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணி ஸ்கேல் சேஞ்சஸ் பண்ணுறேன். 340 கொடுக்குறேன். அப்ளை இது வந்து 355 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ளைன்னு கொடுத்தா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் பாருங்கள்.
பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, அதனால் ஒரு 1850 போட்டால் கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, 1700 ட்ரை பண்ணுவோம். அகெயின் இந்த வேல்யூ கிளிக் பண்ணுறேன். வேல்யூ பார்த்துக்கோங்க, 342 to 355. வெர்டிக்கல் 1852 இந்த ரேஞ்சு போட்டிருக்கோம். தென் இப்போ எல்லா அதாவது சைடுக்கும் பீக்கோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி 5ன்னு கொடுக்குறேன். தென் அந்த ரைட் லெஃப்ட் பாட்டம் எல்லாத்துக்கும் மைனர் ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கேலை மாற்றுறோம். இப்போ பாருங்கள், அப்ளைன்னு கொடுக்குறேன். சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு அகெயின் டாப்பில் சேஞ்சஸ் பண்ணுறோம். டாப்பில் சேஞ்சஸ் பண்ணுறதுல அதே மாதிரி தான் 5ன்னு கொடுத்துக்கோங்க. மேஜர் டிக்ஸ் அண்ட் மைனர் டிக்ஸ் வந்து ரிமூவ், அதாவது ரிமூவ்னா நன்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ ஓகேன்னு ஆப்ஷன் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்பெக்ட்ரம் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு 4 சைடும் நமக்கு கலரிங் கொடுத்து ஸ்பெக்ட்ரத்தை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ லேபிளிங் பண்ணணும். இப்போ லேபிளிங் ஒர்க்கு நமக்கு என்னது, ஸ்பெக்ட்ரம் இதிலேருந்து மேக்கை காப்பி கொடுத்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப கன்சிஸ்டடாக இல்லைன்னா ஜஸ்ட்டு மாற்றி பாருங்கள். 4 மாற்றுங்க, 3 மாற்றுங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு விசிபிளாக இப்படி கொஞ்சம் ஸ்கேலபிளாக இருந்துச்சுன்னா, இப்போ இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இப்போ நான் இதை வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து மேக்கை காப்பி கொடுத்து அதை லேபிள் பண்ணணும். கால்சியம் 2Pங்கிறத லேபிள் பண்ணுங்கள். இதை காப்பி கொடுத்து இங்கே இது பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி கால்சியம் 2Pன்னு கொடுத்து, ஏன்னா ஸ்பெக்ட்ரமோட நேம் ஹை ரெசல்யூஷன் CA2P அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கேயே நீங்கள் CA2Pன்னு கொடுத்துடலாம். பிபிடியில் தான் போய் போடணும்னு கிடையாது, இங்கேயே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லேபிளிங் பண்ணணும் பீக்கு. இப்போ பாருங்கள், லேபிளிங் 2 பீக் இருக்குது. பீக் 1 வந்து 346.3 எலக்ட்ரான் வோல்ட்டு, பீக் 2 வந்து 350.1 எலக்ட்ரான் வோல்ட்டு. ரெண்டையும் நான் லேபிள் பண்ணுறேன். அதுக்கான ரெஸ்பெக்டிவ், அதாவது கரஸ்பாண்டிங் பீக்குக்கான எலிமெண்ட்டு ஸ்ப்ளிட்டிங் அதை வந்து நம்ம அங்கே ஃபிட் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். அந்த வேல்யூவும் அதோட கரஸ்பாண்டிங் பீக்குக்கான இதை பொசிஷனையும் நான் ஆல்ரெடி லிட்ரேச்சரில் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். இப்போ திரும்ப மேக்கை காப்பி கொடுத்துட்டு 350.1 எலக்ட்ரான் வோல்ட்டும் கொடுக்குறோம். தென் இப்போ லேபிளிங்க்கு அதையே காப்பி பண்ணி 2P 3/2, அடுத்தது 2P 1/2ங்கிறத இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கலர் சேஞ்ச் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு அதை எடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த பீக்குக்கான பொசிஷன் கரஸ்பாண்டிங் இது வந்து இந்த பொசிஷன். இப்போ இது 1/2 இருக்கும். இது 1/2 வந்து 350க்கான பீக். இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கான ஃபிட்டிங். இது இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஃபர்தராக எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோவில் நீங்கள் கேட்ட வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.